அரசர் ஒருவர் தனக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கவும், ஆபத்தில் ஆலோசனை கூறவும் சரியான ஒரு மனிதனை தேடிக் கொண்டிருந்தார். தேடி தேடி கடைசியில் 3 பேரை கண்டுபிடித்து, அந்த 3 பேரில் யார் மிகவும் புத்திசாலியாக இருக்கிறாரோ அந்த மனிதனை அமைச்சராக தீர்மானித்தார். அதன்படி ஒரு கதவில் ஒரு பெரிய பூட்டை மாட்டி, அதனை யார் முதலில் திறக்கிறாரோ அவரே அமைச்சராவார் என்று அறிவித்தார். போட்டி தொடங்கியது. மூவரும் பூட்டை திறந்து கதவை திறப்பதற்கு மிக கடுமையாக முயற்சித்தார்கள். அவர்கள் இருவர் தங்களுக்கு தெரிந்த கணக்கு எல்லாம் போட்டு பார்த்து எப்படி திறப்பது என்று மண்டையை உடைத்து கொண்டிருந்தார்கள். சிறிது நேர போராட்டத்திற்கு பின்னர், இவ்வளவு பெரிய பூட்டை எப்படி திறப்பது, அதெல்லாம் முடியவே முடியாது என்று நம்பிக்கை தளர்ந்து போய் அவர்கள் தங்களுடைய முயற்சியை கைவிட்டார்கள். 3வது மனிதரோ ஒன்றும் செய்யாமல் ஒரு நாற்காலியில் அமர்ந்து எதையோ யோசித்து பார்த்தார். பின்னர் மிக உறுதியான நம்பிக்கையுடன் எப்படியும் கதவை திறந்துவிடலாம் என்று அந்த கதவின் கைப்பிடியை தொட்டார். அவர் கதவை தொட்டதுதான் தாமதம். மறுகணம் கதவு திறந்து கொண்டது. ஏனென்றால் கதவு பூட்டப்படவே இல்லை. அதில் தொங்கவிடப்பட்டிருந்த பூட்டு கூட வெறுமனேதான் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அரசர் கதவை எப்படியும் திறந்துவிடலாம் என்று நம்பிக்கையோடு செயல்பட்ட அந்த 3வது மனிதரை தன்னுடைய அமைச்சராக நியமித்தார். நமது வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கின்ற போது எதுவும் சாத்தியப்படும். அதற்கு மிக சிறந்த உதாரணம் இந்த நிகழ்வு. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு எரிகோவை விட்டு வெளியே வருகின்ற போது, வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் திமேயுவின் மகனாகிய பார்வையற்ற பர்திமேயு, நாசரேத்து இயேசுதான் அவ்வழியாக போகிறார் என அறிந்து, இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்குகிறார். இதை கேட்டு கூட்டம் அவரை சத்தம் போடாமல் இருக்க சொல்கிறது. ஆனால் அவரோ இன்னும் அதிகமாக கத்தத் தொடங்குகிறார். இறுதியில் பர்திமேயுவின் குரல் இயேசுவுக்கு கேட்க அவர் அவரை